ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानं प्रदीपः देवम् अडिल परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तो पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मया सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमोऽप्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ ஓம் சன்னோ மித்ரः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम. ॐ शान्ति शान्तिः. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवहै तेजस्विनावधीतस्तु मा विद्विषावहै. ॐ यच्छन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यभूत् सम्बभूव समेन्द्रो मेदै स्पृणोत् अमृतस्य देवदार भूयासं शरीरं मे विचर्षन् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बूरि श्रुवं ब्रह्मण कोशोऽसि तया पिहितः श्रुतं मे गोपाय.
மேலே ஃபங்க்ஷன் ஆகிறதா பாருங்க. ஏன் ஆகலை? லைட் இல்லையா? பாண்டிகிட்ட சொல்லு. ராத்திரி அங்கிட்ட சொல்லியிருந்தா இப்போ காலையில் கொண்டு வந்துட்டேன். தியாகுஜிக்கிட்ட சொல்லி ஏற்படும். ஓ பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஓம் ஆப்யாயந்து மமாம் வாக் பிராணசக்ஷுஸ். ராத்திரியே சொல்லணும் இதெல்லாம். निराकरणमस्तु अनिराकरण मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्ते मयि सन्तु ते मयि सन्तु. ॐ वाङ् मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति एतस्य महानीत श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाहो रात्रान् सन्ततामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्त्रम्. ॐ शान्ति ॐ भद्रं नो अपि वातयनः ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः दुष्पुंसस्तनूभिः विषेम देवहितैः आयुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणति तस्मै तहुङ्गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमगं प्रपद्ये. பக்கம் 133. दक्षिणामूर्तये
11 மணிக்கு டீ இருக்கு. ஃபோட்டோ நான் உள்ள வச்சு கொண்டு வந்து ஃபோட்டோ உள்ள பெஸ்ட் இந்த இது பெஸ்ட் ஃபோட்டோ பக்கம் வந்து 133 15 சூத்திரம் 15 காமகாரேனே காரேனே சைகே உபமர்த்தம் ச ஊர்த்வரேதஸ்சு ச சப்தேஹி பராமர்ஷம் ஜைமினிஹி அச்சோதனாச்ச அபவததிஹி அனுஷ்டேயம் பாதராயணः சாம்யஸ்ருதேः விதிர்வா தாரணவத். ஓகே, இந்த ஃபேனை ஃபேன் விளக்கலாம் குளிர். பராமர்ஷ அதிகரணம் 18வது சூத்திரம். பராமர்ஷம் ஜைமினி அச்சோதனச்ச அபவததிகி. இப்போவே வந்து பயமுறுத்துகிற மாதிரி கொஞ்சம் பேருக்கு இருக்கும். என்ன பாஷையில் பேசுகிறீங்க நீங்கள்? இந்த திருவரம்பூரில் போனீங்கன்னா திருச்சி பக்கத்தில் குருவிக்கார பாஷை ஒன்று இருக்குது. கையோமையான்னு கத்துவான், ஒன்றுமே புரியாது. யாருக்கு? அவங்களுக்குள்ள புரியும், நம்ம போகிறோம்ல நமக்கு புரியாது. அப்போ வந்து பாஷை வந்து கரை கடந்த ஒருத்தி குரத்தி கரை கடந்த குரத்தின்னு எடுத்தான். ஆனால் அந்த குரத்தி இனங்கள் முழுக்க ஒன்றா சேர்ந்துடுத்து. சினிமாவே நடக்காது போல இருக்கு. அதனால் கரை கடந்த ஒருத்தி அப்படின்னு பேரை மாற்றிட்டான். அப்புறம் தான் சினிமா ஓடிச்சு. அவ்வளோ தன்மானம். இப்போ நம்ம வந்து இந்த அவையில் பண்டிதர்கள் இருக்காங்க, என்னை போன்ற பாமரர்கள் இருக்காங்க, ரெண்டுத்துக்கு நடுவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த 3 குரூப் இங்கே இருக்கும். சில பேர் வந்து வலுக்கட்டாயமாக அவர் போகலைன்னா கோச்சுப்பார், அதுக்காக கொஞ்சம் பேர் வந்த குரூப் இருக்குது. அப்புறம் இன்னொரு குரூப் இருக்குது, போய் தான் பார்க்கணுமே இன்னதான் இருக்குன்றத. இப்படி இருக்குது எல்லாம் விசேஷம். 27 ஆண்டுகளுக்கு பிறகு
டெல்லியில் தாமரை மலர்ந்தது. தாமரை பூவில் மலர்ந்திருப்பாள், வெள்ளை தாமரையில் சரஸ்வதி இருப்பாள். தாமரையை சுவாமி கிட்ட வைப்போம். இப்போ விளக்கு மாற்று இது நான் தொடப்பக்கட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு சுவாமிக்கிட்டே வைப்பான். அவன் நாஸ்திகனாக இருந்தால் கூட சாமிக்கிட்ட வைக்க மாட்டான். எங்கெல்லாம் கைச்சாடை இருக்கிறதோ அங்கே வைப்பான். இதுவே குட் சைன். தொடப்பக்கட்டையை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு, பூவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. இது ஒரு குட் சைன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணுன்னு ஒருத்தன் அதிரடி ஆள். அவன் நிஜமாவே மினிஸ்டரா இல்லை சினிமா ஹீரோவா? நான் ஃபஸ்ட்டு சினிமா ஹீரோ ஏதோ இது எடுக்கிறான் போல இருக்கு, சினிமா தெலுங்கு சினிமா எடுப்பான், அப்படி தான் எடுப்பான், அப்படி தான் ஹீரோவும் வருவான். அப்புறம் பார்த்தா அவன் மினிஸ்டர், அவன் டெப்டி சிஎம்னு நினைக்கிறேன், புரியுதா? ஃபயர் பிராண்டாக பேசுவான். அவன் நம்ம ஊருக்கு வந்துட்டான், திருப்பரங்குன்றம் பழனி அப்படியே யாத்திரை, அறுபடை வீடு யாத்திரை போகிறான். பவன் கல்யாண் யாத்திரை அப்படியே இதுவாக பண்ணு. கோயிலை யாத்திரை எடுக்க முடியும்? இன்றைக்கி நடுப்பழனிக்கு தைப்பூசத்துக்கு இது வரைக்கும் வராத ஜனங்கள் 10,000 பேர் இந்த ஊருக்கு நடுப்பழனிக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ சாது மிரண்டால் காடு கொள்ளாது, விநாசகாலே விபரீத புத்தி. தப்பான இடத்துல புத்துல கை வச்சுட்டான், முருகர்கிட்ட வச்சுட்டான். முருகர்கிட்ட வச்சா என்ன, இந்திரனு கூட வைக்கலான்னு வச்சுக்கேன். இந்திரனை ஒழிச்சுட்டான். இந்த போகி பண்டிகை இருக்கு இல்லையா, அது இந்திரனை ஒழிச்சுட்டான். இந்திர பண்டிகை அது பூம்புகாரில் விசேஷமாக கொண்டாடுவாங்க அன்றைய கால தமிழர்கள். அந்த இந்திர விழா அதுக்கு பேர். அந்த விழாவை கொலாப்ஸ் பண்ணிட்டான். அப்புறம் மாட்டு பொங்கல், கோமாதா நம்மளுடைய குலமாதா, அதை ஒழிச்சுட்டான். திருவள்ளுவர் தினம்னு இப்படிதான் எல்லாரும் கூடி வாழ்கிறது காணும் பொங்கல். இப்போ இன்டைரக்டாக பல வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் இந்த 4 பண்டிகைக்கு லீவ் விட்டு எக்ஸ்ட்ரா 2 நாள் லீவ் விட்டான். இது ஒரு வெற்றி. வெற்றி மீது வெற்றி சேரும். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு உலகத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் அதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். குருக்ஷேத்திர போர், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், அங்கே கூட கூடாத கூட்டம் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் கூடிச்சு பாரு, அப்படி ஒரு கூட்டம். அதனால் கொஞ்சம் புத்தியாக இருந்து முதல் 2 ஸ்நானத்திலேயே ஆரம்பித்து வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டேன். சில பேர் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. கொஞ்சம் அறிவு இருக்கணும், எப்போ போனோம் எப்போ போனோம். நீங்கள் அறிவோடு இப்போ வந்திருக்கீங்க பாருங்கள் நடுப்பழனிக்கு, அந்த மாதிரி நானும் போயிட்டு வந்துட்டேன். இந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு விசேஷ நாள். போன மௌனி அமாவாசை வரலாற்றில் வராது, ஏன்னா நம்ம சூக்ஷ்மத்தில் பண்ணுறோம். போன மௌனி அமாவாசைனா 2013, 12 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மௌனி அமாவாசை காசியில் இருக்கேன் நான். காசியில் அந்த பிஆர்எஃப் போலீஸு படைகள் எல்லாரையும் புஷ் பண்ணி தள்ளி நான் ஞானவாப்பி கிணறுக்கிட்ட போய் அந்த நந்தி பகவான் இருக்கார், அவரை போய் தரிசனம் பண்ணாமல் விடமாட்டான். ஆனால் அந்த ஜெயிலில் போட்டிருக்கேன்னா மகாதேவன் இருக்கார, அங்கே போலீஸு மிலிட்ரி அப்படியே AK-47 இப்படி 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 ஒருத்தர் இருக்கான், இப்படி ஒருத்தர் இருக்கான். அப்படி ஒரு போலீஸ் பந்தோபஸ்து. அதாவது அங்கே பார்க்கறதுக்கு கூட மிரளும், அந்த காட்சியை பார்க்கறதுக்கு மிரளும். அப்பேற்பட்ட காட்சி அந்த பக்கத்தில் இருக்கு. ஒரு சந்து இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கோயில் இருக்கு. அந்த கோயிலை இடித்து இடிக்காமையும் டூம் கட்டியிருக்கான்.
அதுக்கு மிலிட்ரி பாதுகாப்பு. ஆனால் கோயிலுக்குள்ளறையே நந்தி பகவான் இருக்கார். இந்த நந்தி பகவானை அங்கே இருந்த பையனை கூப்பிட்டு, தம்பி நந்தி பகவான் வந்து சிவனுக்கு நம்ம போய் சொன்னோம்னா டைரெக்டாக பெரிய பெரிய பாஸ்லாம் இருந்தால் உடனே போக முடியாது, அவர் உடனே பார்த்துட முடியாது. முதல்ல ஜெய்சங்கர் போனோம், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் போனோம். அதுதான் முறை. புரியுதா? நந்தி பகவான் பர்மிஷன் இல்லாமல் சிவபெருமான் தரிசனம் கிடைக்காது. லேதுண்டி லேது. அந்த நந்தி பகவானை விட்டுட்டான் முஸ்லீம். அவனுக்கு தெரியல நந்தி பகவான் பெரிய பவர்ஃபுல் ஆளு, இவர் தான் ஆல் இன் ஆல், இவர்கிட்ட தான் எல்லா செக்கு இருக்கு, அக்கௌண்ட் இருக்கு, கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு அப்படின்றது அவன் மரமண்டைக்கு புரியல. அதனால் அதை விட்டுட்டான். கோயிலை மாத்திரம் கொஞ்சம் இடித்து அதுக்குள்ள டூமை கட்டிட்டான். இது அவுரங்கசீப் பீரியடில். இப்போ இருக்கிற கோயிலை ஒரு வீர மங்கை, சிவாஜிக்கு பிறகு, சத்ரபதி சிவாஜிக்கு பிறகு வந்த வீர மங்கை அகல்யாபாய், ராணி அகல்யாபாய். ராணி இங்கே இருக்கா, அகல்யாபாய் அங்கே இருக்கா. புரியுதா? அப்போ அகல்யாபாய் ஹோல்கர் இருக்கால, இந்த கதவை சாத்துற அகல்யாபாய் ஹோல்கர் இப்போ கட்டின கோயிலை வந்து அவ கட்டினது. இப்போ நம்ம காசிக்கு போகிறோம்ல, அந்த கோயில் வந்து அகல்யாபாய் ஹோல்கர் கட்டினது, புது கோயில். அந்த கோயிலுக்கு தங்க கோபுரம் பண்ணினது வந்து ராஜா ரஞ்சித் சிங், பஞ்சாப், அவர் வந்து கட்டினார். அப்படிப்பட்ட சீனமாக போயிருக்கிற இடத்துல எல்லாத்தையும் போலீஸ் எல்லாம் உடச்சிட்டு உள்ளே போனேன். அங்கே ஒரு பையன் இருந்தான், இங்கே வாடா தம்பின்னு. பயந்து வெலத்து போயிட்டான். நந்தி பகவானை விட்டுட்டான். இவனுக்கு பூஜை பண்ண நந்திக்கு இந்த காசி வாரணாசி கம்ப்ளீட்டாக இந்த தேசம் முழுக்கவே எல்லாமே சரியாயிடும். இது அந்த மகாதேவன் மேலே சத்தியம். அதே மாதிரி பூஜை பண்ணான். சென்னையிலேருந்து அவனுக்கு சம்பளம் அப்போல்லாம் 500 ரூபா பார்க்குறதுக்கு அப்படியே ஒத்திப்பான். இப்போ வந்து 5000 10,000 கொடுத்தேன், அது சும்மா இப்படி போட்டான். சாதாரண காசு ஆயிடுச்சு 5000 10,000லாம். அது ஒரு காசாகவே தெரியல அவனுக்கு. ஏன்னா புரள்றது கூட்டம். புரியுதா? அவங்ககிட்ட சொன்னேன், இந்த நந்திக்கு முடிச்சுட்டாருன்னா என்டையர் காசி, அதை சார்ந்த அயோத்தியா, அதை சார்ந்த மதுரா, இந்த யூபி முழுக்கவே பெருசாயிடும். அந்த பையனுக்கு இது வந்து 2013 மௌனி அமாவாசை. இது பத்திரிக்கையில் வராது. ஏன்? அது சூக்ஷமம். சூக்ஷமம்னா இப்போ இந்த லைட் எரியல, பரவாயில்ல, அந்த லைட் எரியுதில்ல, லைட் எரியுதில்ல, ஃபேன் ஓடுறதில்ல, பார்க்குறல்ல, கரண்ட்டை பாரு, கரண்ட்டில் தானே சுற்றுறதெல்லாம், கரண்ட்டை பார்க்க முடியுமா? அந்த கரண்ட்டுக்கு பேர் சூக்ஷ்மம். அதுக்கு பேர் என்ன? சூக்ஷ்மம். பார்க்கக்கூடியது வந்து ஸ்தூலம். இது ஸ்தூலம். ஃபேன் வந்து ஸ்தூலம், கரண்ட்டு சூக்ஷ்மம். இந்த சரீரம் வந்து ஸ்தூலம், மனசு வந்து சூக்ஷ்மம். நம்ம மனசை ஒரு புது ஆஸ்பத்திரி ஒன்று கட்டிருக்காங்க, காவேரி, நல்ல வசதியோட. அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மனசை ஸ்கேன் பண்ண முடியுமா? இல்லை பிரசவாக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி தான் மனசை வந்து ஸ்கேன் பண்ண முடியுமா? முடியாது. உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் மனசை ஸ்கேன் பண்ணுற ஹாஸ்பிட்டல் இருக்கே, அப்படி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள்,
நான் நிறைய பேர் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா வேதாந்தம் மன பிராந்தி இருக்கு. ஸ்தூலமாக பிராந்தி குடிச்சு வெளியில் கிடக்கிறான். உயிரோட நல்லவங்க, படித்தவங்க, நல்ல வசதியாக இருக்கிறவங்க, அறுவகை சுவை உணவோடு சாப்பிட்றவங்க, நல்ல வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க சூக்ஷ்மமான பிராந்தி குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான். ரெண்டு பேருமே ஒன்று தான். அவன் ஸ்தூலமாக பிராந்தி குடிச்சு தெருவோரமாக விழுந்து கிடக்கிறான். இவன் பிராந்தி குடிச்சிட்டு பிராந்தியில் இருக்கான். மனப்பிராந்தி. மனப்பிராந்திக்கு பேர் தமிழில் மயக்கம். மயக்கமா கலக்கமா வாழ்விலே தயக்கமா, அப்படி பாட்டெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? எல்லாருமே அப்படிதான் சிவாஜி சார் பாடுற மாதிரி தான் இருக்கான். நீ கேட்டு பாரு, கிட்டக்க போய் நல்லா இருக்கியா? ஏன் நல்லா தான் இருக்கேன். நிஜமாவே நல்லா இருக்க? அது ஏன் சொல்கிற? புரியுறதா? எல்லாத்துக்கும் ஒரு முழ நீளத்துக்கு குறை இருக்கு. மற்றவங்க மேலே குற்றம் இருக்கு. எப்படி? எனக்கு குறை இருக்கு, மற்றவங்க மேலே குற்றம் இருக்கு. அவ்வளோதான். இதை சொல்லி புலம்பி தீர்த்துருவான். இந்த பிராந்தி, மன பிராந்தி, பய பிராந்தி, எதிர்கால பிராந்தி, குடும்பம் பிராந்தி, குழந்தை பிராந்தி, பவுசு பிராந்தி, மாமனார் மாமியார் பிராந்தி. சில பேர் மாமனார் மாமியார் பிராந்தியை குடிச்சிட்டு அப்படியே மயக்கத்தில் இருப்பா. கேம்புக்கு வரையா? சில பேர் குழந்தை பிராந்தியை குடிச்சிருப்பா. பிராந்தினா இது, இந்த பிராந்தி மயக்கம். இப்போ குடும்பமே சுற்றி இருக்கிற குடும்பம், உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டது? பிராந்தியை ஊற்றி விட்றான். புரியுதா? நீங்கள் இந்த பிராந்தி குடிக்கிற இடத்துக்கு போகாதீங்க, சொல்கிறேன் நான். அவன் என்ன பண்ணுவான்? இவன் ஒரு பாட்டில் வச்சுருப்பான், அவனும் ஒரு பாட்டில் வச்சுருப்பான். இவன் அவனுக்கு ஊற்றுவான், இன்னும் 2 பேர் சேர்ந்து அவனுக்கு ஊற்றுவான். அங்கே ஒரு பெரிய தமாஷா நடக்கணும். புரியுதா? உங்களுக்கு எப்படி? வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் டிப்டாப்பாக தான் போவான். பிராந்தி போட்ட உடனே வளருவான் பாரு இவன். ஐயோப்பா! இந்த குருமார்கள் அவங்கக்கிட்ட அந்த குரூப் இப்படி சேர்ந்துடும். வீட்டில் ஒரு குடிகாரனை வச்சுக்கிட்டே கஷ்டம். 100கணக்கான குடிகாரனை சுற்றி வச்சுக்கிட்டு கவான் 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 கத்தும். குழந்தை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, பணம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. நீ அமிர்தம், நீ பூர்ணன், நீ ஞானஸ்வரூபம், நீ உயர்ந்தவன், அனைத்துக்கும் ஆதாரமானவன். என்ன இருந்தாலும் இப்படி சொல்லக்கூடாது சுவாமி. என் கஷ்டம் எனக்கு தெரியும், உங்களுக்கு நிஜமாவே கஷ்டம் இல்லையா? அப்படி என்ன வேற கேட்பான். நீங்கள் சும்மா தான் நடிக்கிறீங்களா? நிஜமாக உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? ப்ராப்ளம் இல்லையா? பிரச்சனை இல்லையா? அதுவும் எங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நாங்கள் ஏதோ 10ல் 1 செய்வோம், 9 என்ன பண்ணுவோம்? 9 என்ன பண்ணுவான்? மாற்றி பண்ணுவோம். அப்படி இருந்தும் உங்களுக்கெல்லாம் துக்கம் இல்லை, துயரம் வரல? இல்லை. இவ்வளோ பேர், இந்த 10,000 பேர் பழனி தரிசனம் பண்ணாங்க இல்லையா? அதை விட முக்கியமானவர்கள் இந்த அரங்கத்தில் இப்போ கூடியிருக்கிற நாம.
நாம் ஒரு உயர்ந்த விஷயத்துக்காக வந்திருக்கோம். இதில் எவ்வளோ தூரத்துக்கு நான் பேசுகிறத கவனமாக இருக்கணும். எவ்வளோ கவனமாக இருக்கணும்? அப்போ தான் புரியும். இந்த ரோப் வாக்கிங், கயிற்று மேலே நடக்கிறதுக்கு, கயிற்று மேலே நடக்கும்போது சும்மா நடக்க மாட்டான். அவன் கையில் ஒன்று கொடுப்பான். என்னது? நீளமாக இருக்க ஒரு தடியை கொடுப்பானா இல்லையா? இவன் நடக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகும்போது அப்புறம் அவன் அந்த கட்டையை இப்படி சாட்பான், ஸ்டடி ஆவான். அந்த பக்கம் விடுற மாதிரி தான் இப்படி பண்ணுவான், இப்படி பேலன்ஸ் பண்ணுவான். அதுதான் இந்த கிளாஸ். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய அங்கேருந்து அம்போன்னு விடறதுக்கு இல்லை, உன்னை பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த வகுப்பு, வேதாந்த வகுப்பு, அது கழி கொடுத்து உன்னை ரோப் வாக்கில் நடக்க வைக்கும், குடும்பத்தில் இருக்க வைக்கும், குழந்தை குட்டிகளோட பேச வைக்கும், பணத்தோட பேசின்னு இருப்ப. ஆனாலும் கூட நீ பயப்படாமல், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீ போயிட்டே இருக்கலாம். பிரச்சனை இருக்கும், ஏன்னா ஒரு பக்கம் சாஞ்சு விடுவான். இந்த கழி இருக்கு, அது இப்படி 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 பண்ணிட்டு மெதுவாக அக்கறைக்கு போயிடுவாங்க. இதுதான் இந்த மேஜிக் ஃபார் 105வது ஷிபிர். இதுக்கு பேர் ஞானஸ்கந்தன் ஷிபிர். ஞானஸ்கந்தன் ஷிபிர். இந்த முருகபெருமான் யாருன்னா, அவர் சாதாரணப்பட்டவர் இல்லை. 30 முக்கோடி தேவர்களுடைய சேனாதிபதி. தேவர்களே நம்மளை காக்கக்கூடியவங்க. இந்த ஸ்ரோத்ரிய இந்திரம் இப்போ காது கேட்கணும்னா இங்கே திக் தேவதா இருக்கு. என்ன புரிஞ்சுக்கோ? சில பேர் காது கேட்காம போயிடும். ஏன்? அந்த தேவதா கோச்சிட்டு போயிட்டே இருக்கும். காது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு அம்மா வந்தது, அந்த காதை பஞ்சர் பண்ணி எல்லா பக்கமும் இது போட்டிருக்கான். அந்த இதுவை, அது என்னது, தோனு கோல்டு, அந்த மூக்குத்தி மாதிரி, இது மூக்குத்தி நினச்சிட்டு குத்தி 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 ஃபுல்லாக போட்டிருக்கான். அழகாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்ததில்ல? இப்போ கத்தி, இப்போ போனது உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, ஒரு 4வது போடலாம் இதில். இப்படி இப்படி போட்டுட்டு, ஏமா உங்கள் பேர் என்ன? ஆடாப்பா இல்லை, இவ்வளோ தங்கம் போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு காது. அதில் திக்தேவதா போயிட்டா. புரியுதா? அப்போ காது இருந்தால் கூட கேட்குற சக்தி இருக்க, அந்த கேட்குற சக்திக்கு உயிர் கொடுக்கறது தேவதா. புரியுதா? கால் அப்பப்போ கால் பஞ்சர் ஆகும். வயசு கூட 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 நமக்கு முதல்ல வைக்கிறது பகவான் ஆப்பு காலில் தான். நிற்க முடியாது, நடக்க முடியாது. புரியுறதா? வெரி டிஃபிகல்ட். எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்பார். நரேந்திர மோடியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் அந்த இது இருக்கு இல்லையா, என்ன போர்டு அது, போர்டிங், அது அந்த போர்டில் சாஞ்சு ஒரு பக்கமாக சாஞ்சுண்டு நின்றுருக்கார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை அந்த மாதிரி இருக்கிறவர் அவர் ஏன் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னா, அவரால் இப்போ காலோட வலி நீ எத்தனை பேருக்கு தெரியுறது, மற்றவங்களுடைய வலி தெரிஞ்சாதான் நீ பெரிய ஆள். எனக்கு தெரியுது, வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. ஓ, வயசாகிறது 75 வயசு, வலி, ரொம்ப நேரமாக நிற்கணும், ரொம்ப நேரம் அந்த இதோட பண்ணணும். 140 கோடியோட பிரதிநிதி, சும்மா இல்லை. புரியறதா? கொஞ்ச நேரத்தில் அமெரிக்கா முழுக்க மாற்றிட்டார்.
சீரியஸாக உள்ள நுழையும் போது அவன் 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 இருக்கால ட்ரம்ப்பு, அமெரிக்கா பிரசிடென்ட்டு, இந்த ஆள் வராரு, ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம மாட்டிக்கக்கூடாது. இவர் பேசி நம்மளை மயக்கிடுவார், மாட்டவே கூடாது. ஜாக்கிரதையாக ஸ்டிப்பாக வச்சுக்கிட்டு பேசுகிறான். இவர் ஸ்டிப்பாக இருக்கார். மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து போடும்போது எழுந்துக்கிறார்ல, இவர் சேரை நகர்த்துறார். எப்படி இல்லை, நீங்கள் பார்க்கணும் ஒரு விஷயத்தை எப்படி மாற்றுறான்றது. பவர்ஃபுல் இன் த வேர்ல்டு பர்சன், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது 1000-10,000 பேர் வந்தாலும் தமிழ்நாடு முழுக்க பல கோடி பேர் வந்து முருகனை தரிசனம் பண்ணியிருக்காங்க தைப்பூசத்துக்கு. நாம் வந்து சகசரம், இந்த பிரச்சனைலாம் வரத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணோம் சகசரம் பண்ணிடணுன்னு. நடுவில் முருகர் வந்து முருகரை தொட்டுட்டானா அது வந்து 6 படை வீடை தாண்டி 6000 தாண்டி போயிடுது. இப்போ லேட்டஸ்ட்டு நம்பர் நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும் 6965 கந்த சஷ்டி கவசம். இதை விட டஃப் வந்து விஸ்வரூப பாராயணம். இந்த விஸ்வரூப பாராயணம் வந்து அஷ்டோத்திர சத விஸ்வரூப பகவத்கீதா பாராயணம். சாமி ஒரு 5-10 சொல்கிறது கஷ்டம் சுவாமி. ட்ரை பண்ணுவோமே. இது வந்து 108க்கு தான், கவலைப்படாத. மே மாதம் வரைக்கும் நிறைய டைம் இருக்குது, பண்ணிடலாம். ஒரு ஆள் செல்ஃப் எடுக்கலை. அந்த மூஞ்சி பார்த்தாலே தெரியுதுல்ல. விஸ்வரூப பாராயணம் 700 ஸ்லோகம் பகவத்கீதா லோக்கலில் நாங்கள் சொல்லுவோமாக்கோம். இன்னைக்கு 111, 108 வந்து தாண்டிடுத்துன்னு அப்படி தானே குப்பன்? 111 108 தாண்டிடுத்து தானே. இப்போ நடுப்பயணிக்கே நம்ம வந்து 111 வந்துட்டோம்னா அப்புறம் மேலே இருக்கிற பயணிக்கு போகும்போது எப்படி இருக்கும்? வெரி கிராண்டாக. அப்போது இப்போ குறிக்கோள் வந்து லட்சியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஆகும். நான் எவரெஸ்ட் போகணும் அப்படின்னு, நான் டைம் இல்லை, ஆனால் எவரெஸ்ட் போகணும். சரி, ஓகே, எவரெஸ்ட்டுக்கு மேலே போயிடுவோம், அப்போ டைம் இருக்கும். எவரெஸ்ட்டுக்கு போகிறது தான் கஷ்டம். எவரெஸ்ட்டுக்கு மேலேயே போயிட்டா சுலபம். புத்தா ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 12 பேர் தான் போகலாம். 12 பேரை மாத்திரம் சேர்த்துக்கிட்டேன் நான் நேபாளில். அப்படியே சொயின்னு கிளம்பிடுச்சு. கிளம்பி நான் கேமரா வச்சுருந்தேன். அப்போ இந்த கேமரா கருப்பு துணியில் போட்டு எடுப்பாங்கள்ல, அந்த அது ரீல் போடணும், அதில் போட்டு எடுக்கணும். பழைய கேமரா கடன்னு எடுத்துட்டேன் நான் ஃபோட்டோ மேலே. அப்புறம் பார்த்தா அதில் 36 மலையை சுற்றி இருக்குது. எவரெஸ்ட்டு மேலே இருக்குது சிகரம், பக்கத்தில் 36 சிகரம். இந்த 36 சிகரத்தை தாண்டி 100வது கேம்பை விரிவாக ஈரோடு கிழக்கில் வெற்றிகரமாக நடத்திட்டு வந்திருக்கோம். சனாதன தர்மத்தை நிலைநிறுத்திட்டு வந்திருக்கோம். புரியறதா? ஈரோட்டில் இவெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே விதை போட்டுட்டு வந்துட்டோம். ஒரே வாரத்தில் 60 பேர் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஈரோட்டு மண்ணுக்காரங்க லேடிஸு 60 பேரை வந்து வேதாந்த படிக்க வச்சாச்சு. எல்லாம் வெற்றி மீது வெற்றி வந்து
என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களை சேரும். இப்போ 105க்கு வந்திருக்கோம்னா இந்த 100, 1, 2, 3, 4 இந்த 4க்குள்ளே என்ன சாகசம் பண்ணியிருப்போம். அதில் எத்தனை கும்பமேளா நடந்திருக்கு. அந்த மௌனி அமாவாசையில் ஒரே ஒரு நாளில் 10 கோடி பேர் வந்திருக்காங்க. 10 கோடி பேர். அவனால் டைஜஷனே பண்ண முடியல. அதை கலவரம் பண்ண போகிறான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு, ஆனால் எவங்கிட்ட போய் சொல்கிறது? ஆனால் எனக்கே தெரியும் போது யோகி ஆதித்யநாத்துக்கு தெரியும். அதில் இல்லை விசாரித்து உள்ளே வச்சுருக்காரு. எல்லாரையும் சுழுக்கு எடுக்க போகிறார். 120 பேரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்படிதான் எவன் அந்த கலவரம் பண்ணினதுன்னு. அதை தாண்டி அடுத்த வாரத்தில் பிரைம் மினிஸ்டரே போய் அங்கே குளிச்சுட்டு வந்துட்டார். யாரும் இனி ஹிந்து எழுந்தால், தன்னை உணர்ந்தால் பகைவரெல்லாம் ஓடிடுவார் நடுங்கிய. அப்படி ஒரு காட்சி பாரதத்தில் நடந்துன்னு இருக்கும்போது வேறு ஒரு காட்சி அங்கே சீதா கல்யாணம் நடந்துட்டுருக்கோம். ஆனால் சதானந்தர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு பக்கம் இதே மாதிரி ஒரு சத்திரத்தில் கொஞ்சம் பேரை கூட்டி வச்சு வேதாந்த சொல்லி கொடுத்துருப்பார். ராமர் சீதா கல்யாணம் நடக்கும்போது இங்கே ஆன்மீக சம்பந்தமாக ஒரு 100 பேர் 200 பேர் பண்ணுவாங்க. ஏன் அநியாயம்? நடுப்பழனியில் 100 பேர் பிரம்மசூத்திரம் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி சுவாமி நீங்கள் எடுக்க முடியும்? பிரம்மசூத்திரம் எப்படி கிராமத்தில் எடுக்க முடியும்? ஏன்? பிரம்மசூத்திர சப்ஜெக்ட் மேட்ரு என்ன? நான் தான். அப்போ என்னை பற்றி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமானது. அப்போ இந்த ரோப் வாக்கிங் பண்ணும்போது எப்படி கவனமாக நடப்பானோ, அந்த தடியை பிடிச்சிப்பானோ, அதுபோல் இன்றைக்கி முழுக்க நடக்க போகிறது. இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் படித்தவங்க, படிக்காதவங்க, கிராமத்தில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் நகரத்தில் இருக்கவங்க, எல்லாரும் செய்ய வேண்டியது என்னென்னா கவனமாக இருக்கணும். புரியுதா? இப்போ சீனியர் பர்சன் இருக்காங்க, இங்கே நிறைய நாள் கிளாஸ் எல்லாம் கேட்குற ஆள். அவன் ஒரு மதப்பு இருக்கும், கேட்டுடலாம், நமக்கு தான் அவர் என்ன சொல்ல போகிறாரு, அப்படி ஊரை சுற்றிட்டு வருவான். இங்கே உட்கார மாட்டான். எஸ்பெஷலி சங்கத்தில் பெரிய அதிகாரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த லோக்கல் அதிகாரிலாம் இருப்பாங்களே, காரியகர்த்தர்கள், அவன்லாம் சேர் போட்டு வெளியில் பேசின்னு இருக்கான். ஆனால் பாவி சர்சங்க சாலக்கு அவர் பெரியவர் பேசுகிறாரு, நீங்கள் உட்காந்துட்டு அரட்டை அடிக்கிற, அதெல்லாம் புதுசாக வரும் உங்களுக்கு. அதுபோல் இங்கே கொஞ்சம் பேர் ஏற்கனவே கிளாஸு அட்டன் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் எனக்கு தெரியும், அவர் என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியும், அதனால் ஒன்றுமே கவலை இல்லை, அப்படியே விட்டுடலாம். அப்படி சொன்னேன்னா ஒரு இடத்துல உனக்காக சொல்லியிருப்பேன். அப்போ நீ கண்ணை மூடி தூங்கிட்டேன்னா, இல்லை எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டேன்னா, இந்த நடுப்பயனுக்கு வந்ததே போயிடும். இப்போ இல்லை. அப்புறம் டீ குடிக்கும்போது, அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா, 106வது கேம்ப்பு மஞ்சக்குடி கேம்ப்பு, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அது சோ கால்டு ரெண்டும் ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதுலேயும் நடத்துவோம், நடுவழிலையும் நடத்துவோம். அதுக்கப்புறம் 107 ரொம்ப இம்பார்ட்டண்ட். 107வது கேம்ப்பு இந்த 106ல் வந்த அத்தனை பேரும் 107வது கேம்ப்புக்கு இந்த முன்னாடி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணிடணும். 107வது கேம்ப்புக்கு எல்லாருமே அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கும். அது 2 விதமான ட்ரெஸ் இருக்குது. காட்டன் சாரியும் இருக்குது, இந்த மாதிரி சில்க்கு சாரியும் இருக்குது.
அதனால் நீங்கள் எல்லாருமே யூனிஃபார்மில் 107வது கேம்ப்பு ஏப்ரல் 4, 5, 6 குறிச்சிக்கோங்க. அது ஒரு முக்கியமான இடத்துல நடக்க போகிறது. அங்கே வந்தாலே புனிதமாகும். அது நீலமங்கலத்தில் சாஸ்திராலயத்தில், இந்த பக்கம் ராஜா மகாகாலேஸ்வரர், அந்த பக்கம் சைத்தன்ய பாரத மாதா. லோகத்திலேயே எங்கேயுமே இல்லாத சைத்தன்ய பாரத மாதா கிட்ட நாம் விசார பாரதியில் பண்ண போகிறோம் 107வது கேம்ப். இந்த 107வது கேம்ப்பு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. 1000 நாமத்துக்கு சொன்ன ஒரே ஒரு நாமம் ராம். அதுபோல் 108வது சிபிர் வர முடியாதவங்க கூட 107வது சிபிருக்கு வந்தது. சப்போஸ் 107வது சிபிருக்கு வரல அப்படின்னா வரலாறு உன்னை மன்னிக்காது. வரலாறு உன்னை மன்னிக்காது. மிரட்டல் இல்லை, உண்மையை சொல்கிறேன். சில பேர் அதுக்கு மாத்திரம் அதுதான் போன இடமாச்சே, எதுக்கு போனோம் எல்லாம் பார்த்தாச்சு, அதுக்குன்னு அப்படி கேஷுவாலிட்டி வரும். அங்கே இருக்கிற 4, 5 கேம்ப்பு, 6 பட்டாபிஷேகம், சீதா கல்யாணம். இந்த 4, 5, 6 உனக்கு பல பிரதிபந்தங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த முகாமுக்கு உடம்பு விழுந்துடணும். புரியுறதா? அதனால் இந்த விஷயத்தை நீ இந்த கேம்ப் இருக்கு இல்லையா, அப்போ உனக்கு நிறைய சிக்கல் வரும். ஆஃபீஸில், வீட்டில், வெளியில், உன்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களில் லைஃபே போயிட்டா மாதிரி இருக்கும். போகாது, கவலைப்படாது. புரியுதா? அம்மா அப்பாவே ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு 2 குழந்தையோட அமெரிக்காவில் இருக்கா, நிர்மலான்னு ஒரு பொண்ணு. அவளை குழந்தையில பார்க்கும்போது இவள் லைஃப் என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, அப்படி கவலைப்பட்டதில் முக்கியமாக கவலைப்பட்டது நான். அப்புறம்தான் தெரிஞ்சுது, ஓய் அது பகவானோட வேலை. புரியுறதா? அதனால் 105க்கு வந்தவங்க 106 அது கண்டிஷன் அது ஃபுல்லாகிடுச்சு, ஹவுஸ்ஃபுல். ஏன்னா அவன் ஒரு செக்குலர் பர்சன், இத்தனை பேரை மேலே சேர்த்துக்க மாட்டான். ஆனால் 107ல் நாம் எவ்வளோ இதை போல் 5 மடங்கு வந்தால் கூட சேர்த்துப்போம். அது நம்ம இடம், அங்கேயே தங்கணும். இந்த 107வது கேம்போட விசேஷம் என்னென்னா, லோக்கலில் செய்யூர், கீழ்பட்டு, உங்கள் ஊர் என்ன, பேக்கரனை, அதுக்கு தான் கேட்டேன். பேக்கால பக்கம் பின்னாடி ராத்திரி நான் அங்கே போய் படுத்துட்டு வந்துடுறேங்க. படுக்கப்படாது, சாஸ்திராலயத்தில் படுக்கணும். நான் இடம் ஏற்பாடு பண்ணுறேன். உனக்கு வேணால் புது பில்டிங் வேணால் கட்டித்தரேன். புரியுதா? இந்த கேம்ப் வெரி இம்பார்ட்டன்ட். சர்மாஜி யோசிக்கிறார். எல்லாருக்கும் இடம் உண்டு. மொத்த சாஸ்திராலயத்தில் 1000 பேர் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ கூட்டிட்டு வா, என்னை சேலஞ்ச் பண்ணி வை. அந்த கேம்ப் நம்ம அங்கே அவ்வளோ கூட்டிகிட்டு போக முடியாது, ரிஷிகேஷுக்கு. ஏன்னா அது தாங்காது. அதனால் கூட்டிகிட்டு போகல. அவங்களுக்கு நம்ம இந்த 250 பேரை சொன்னோடனே திக்குமுக்காட்டிட்டாங்க. எப்படி எப்படி எப்படின்னு அதுக்கே அரண்டு போயிருக்கான். நம்ம ஆயிரக்கணக்கான பேரில் கேம்ப்பு பண்ணிடுவோங்க. புரியுறதா? அதனால் அடுத்த ஷிபீர் நமக்கு
இந்த சிபிரெல்லாம் சொல்லும்போது டைம் கூட முடிஞ்சு போச்சு, அதுக்குள்ளே டீயே வந்துடுத்து, புரியுறதா? அதனால் டீயை கூட கிளாஸை கூட தியாகம் பண்ணி உனக்கு 107வது கேம்பஸ் சொல்லியிருக்கேன். 108 சொல்லலை, 107 சொல்லியிருக்கேன். பக்கத்து கிராமத்தெல்லாம் வந்திருக்கீங்க, எல்லோரும் மிஸ் பண்ணாமல் என்னோட 3 நாள் தங்கணும், புரியுறதா? வீடு வாசல் குழந்தை குட்டி 3 நாள் சன்னியாசம் வாங்கிக்கணும், புரியுறதா? 3 நாள் தான். நீ அதுக்கப்புறம் சம்சாரியாக போய்க்கோ. 3 நாள் சன்னியாசியாக ஆனந்தமாக இரு. இப்படி இருக்கணும் சொல்லி 17 ஊர்த்வரேசஸ்ஸு அப்படி சொன்னா. ஊர்த்வரேசஸ்ஸு இண்டிகேஷன் சன்னியாசி, புரியுதா? பிருகதாரண்யத்தில் நான் ஏன் இவ்வளோ வேகமாக சொல்கிறேன்? நான் பேசலை, தெய்வம் பேசுது. உள்ளே உக்காந்துட்டு அந்த தெய்வம் பேசுது. இது சொல்லுது, வேதம் சொல்கிறது, புத்திரேஷனாயச்ச வித்தைஷனாயச்ச லோகைஷனாயச்ச வியுத்தாய. அப்படின்னா என்ன? இந்த மனை மக்கள் வீடு குழந்தை சொத்து பத்து பதவி அந்தஸ்து எல்லாத்தையும் வித்தாய விட்டுடு. ஏன்? அத பிக்ஷாஞ்சரியம் சரந்தி. அத பிக்ஷாஞ்சரியம் சரந்தி. பிக்ஷன்னு தெரியும் உங்களுக்கு, பிச்சைக்காரனா ஆகணும். 3 நாளைக்கு என்ன ஆகணும்? ஆண்டி ஆகணும். ஆண்டினா என்ன? பண்டிதன் ஆகணும். அப்படின்னா என்ன? ஆண்டி பண்டாரம் ஆகணும். ஆண்டி பண்டார தமிழாக்கம், அதனுடைய சமஸ்கிருதம் சந்நியாசம். சந்நியாசி ஞானிய தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணா ஆண்டி பண்டாரம். அதை தான் திராவிட மாடல் கேவலப்படுத்திட்டான். ஆண்டி பண்டாரன்னா பிச்சைக்காரன் நினச்சிக்கிட்டான். பிச்சைக்காரன் போய் பண்டிதன், மேதாவி. தமிழில் அழகான சொல் இருக்கு, சான்றோன். அப்படி பிக்ஷாஞ்சரியம் சரந்தி. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். ஒரு 3 நாளைக்காவது இந்த ஒரு நாள் இந்த சிஎம்மோ பிரைம் மினிஸ்டரோ சினிமாவில் எடுத்தால, நீ 3 நாள் சன்னியாசியாக இருந்து பாரு. எல்லாத்தையும் திறந்துன்னா எல்லாத்தையும் திறந்து புரியுதா? 3 நாள் அதே விஷயமா இருக்கணும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படி இருக்கணும் சொல்லி 3 4 15 இந்த சதுர்த்த இந்த சாதனா அத்தியாயத்தில் 3வது சாதனா அத்தியாயம், அதில் 4வது பாதம் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுத்தில் ஒன்று பார்த்தோம். இந்த 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4வது பாதத்தினுடைய மேட்ரு என்ன அப்படின்னா, சந்நியாசம் அல்லது ஞானி அல்லது ஆசிரமம். இப்போ இங்க இருக்கவங்க யாரெல்லாம் கிரகஸ்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க கை கீழ்பட்டு, யாரெல்லாம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை சேர்ந்தவங்க, கல்யாணம் ஆகாதவங்க. கொஞ்சம் பேர் பிரம்மச்சாரினால எல்லாம் பின்னாடி போயிருக்கு, அதுதான் பிரம்மச்சாரி. கதவுக்கு பின்னாடி போயிருக்கு. அங்கே ஒரு பெரிய கும்பல் இருக்கு, பிரம்மச்சாரி கும்பல். நான் சன்னியாச ஆசிரமத்தை சேர்ந்தேன். நடுவில் ஒன்று மாத்திரம் டவுட்டு, அது சொல்லு தெரியுது, ஆனால் பொருள் தெரியல. அது எப்படி கேட்கறது, கேட்கலாமா கேட்கக்கூடாதா தெரியல. வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் உள்ளவங்களை கை தூக்குங்க. கை கேட்பது இது புரியுதப்பா? நான் சொன்னது ப்ரூஃப் ஆயிடுச்சுல. எவனும் தூக்க மாட்டான், ஆனால் அவன் வானப்பிரஸ்தத்தில் இருக்கான். யார் தான் குழந்தைக்கு குழந்தை பிறந்துட்டுனா அவன் வானப்பிரஸ்தத்தில் இருக்கான்.
என்னுடைய குழந்தைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவன் வானப்பிரசத்தில் இருக்கான். என் குழந்தைக்கு குழந்தை பிறந்தவங்க மாத்திரம் கை தூக்குங்க. என் குழந்தைக்கு குழந்தை பிறந்துட்டு கீழே பிறந்து, அதாவது பேரனோ பேத்தியோ இருக்காங்க. இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க மெஜாரிட்டி. ஆனால் வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் யார் இருக்கீங்கன்னு சொன்னால் 2-3 தான் தூக்குது. இப்போ புரியுது? இப்போ முடிவு பண்ணிட்டான், வானப்பிரஸ்தம் இல்லை, ஐ ஆம் த கிரகஸ்தன். அப்படியே விட்டா டெத் ஆகிற வரைக்கும் கிரகஸ்தனாவே இருந்து கிரகஸ்தானவே அபிமன்யு மாதிரி இந்த குரூப்பு. ஒரு தடவை உள்ள போயிட்டான், கல்யாணம் கட்டின்ட்டான், அப்படியே செத்து தொலைவான். அதுலேருந்து வெளியில் வரணும்ல, புத்தி லேது லேதுண்டி லேது. புரியுதா? அதனால காமக்காரேன ச ஏகே. ஒரு சிலர் ரேர் பீப்புள் ஸ்வ இச்சையா தானே முடிவு பண்ணி தன்னை வருத்தி கொண்டு அனைத்தையும் துறந்த சாது சந்நியாசி இருக்கிறார்கள். காமக்காரேன ச ஏகே. ஏகே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்களான்னா, எல்லாத்தையும் துறந்து தன்னை தானே வருத்தி கொண்டு சமுதாயத்துக்கும் மற்றவர்களுக்கும் இவர்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற சாது சந்நியாசிகள் இருக்கிறார்கள். அப்போ போன அதிகரணத்தில் வியாசாச்சாரியார் 15, 16, 17 அதில் என்ன சொன்னார்? 15ல் ஸ்வ இச்சையா சொந்த விருப்பத்தின் பேரில் எல்லாத்தையும் திறந்து சந்நியாசி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் யோசி. சீர்காழி பாண்டது புரியுறதா? இப்போ காசிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன ஒருத்தரை அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா காசிக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன்? காசிக்கு அவருக்கு குழந்தை பேர குழந்தைலாம் இருக்கு, புரியுதா? எல்லாம் முடிஞ்சுடுத்து. இல்லை காசிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம், அதெல்லாம் காசிக்கு அது யாரோ போகிறது அப்படி இன்டைரக்டாக சொல்கிறான், புரியுதா? நான் ஒரு 150 பேர் காசிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன், புரியுது? அனாயசமாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். இப்போ அதெல்லாம் இல்லை, பயமுறுத்துறான், புரியுறதா? அப்போது சுய விருப்பத்தினால ஒரு மனிதன் சந்நியாசகிறான். இது 15வது சூத்திரம். 16வது சூத்திரத்தில் போன அதிகரணம் சொல்லிட்டு இருக்கேன், புருஷார்த்த அதிகரணம். துவைத்தம் சம்சாரத்தை ஞானம் மட்டுமே நீக்கிவிடுகிறது, அதற்கு கர்மத்தினுடைய துணை தேவையில்லை. எது துவைத்தமோ அது சம்சாரம். துவைத்தாகி பயம் பவதி. அவரை பார்த்தாலே பயமா இருக்குங்க, அவங்கள நினைச்சாலே பயமா இருக்குங்க. அப்படி சொல்றோம்ல, வீட்டில் இருக்க சில மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க நினைச்சாலே பயம் வரும். 2 இருந்தாலே பயம் இருக்கும், புரியுதா? 1 தான் இருக்கு, புரியுதா? அப்போ இந்த துவைத்த சம்சாரத்தை நீக்கி கர்மத்தை நீக்கிறது. அதனால கர்மம் ஞானத்தோட அங்கம் கிடையாது. கர்மம் செஞ்சு ஞானத்தினால பண்ண போகிறது. கர்மம் இல்லாமல் ஞானத்தினாலேயே உங்களுடைய துன்பம்லாம் நீக்கப்படும். இப்போ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களே, டீ குடிச்சுட்டு எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இப்போ டீ கொடுக்க போகிறான், குடிச்சது அப்படியே சொல்லாமலாம் போகாத, என்கிட்ட பழம் வாங்கிட்டு போ, எப்போ வேணால் போகலாம், உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்போ வேணால் போகலாம், பிரசாதம் மாத்திரம் வாங்கிட்டு போ,
புரியுதா? அப்போ தான் நான் கணக்கு பண்ணுவேன் எத்தனை போச்சுன்னு. அதனால கர்மம் தேவையில்லை, ஓய் ஞானம் மாத்திரமே போரும். அது எப்படி ஞானம் மாத்திரமே என்னுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை, பிரச்சனையை போக்கும்? ஏதாவது தபஸ் கிபஸ் பண்ணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞானமே போகணும் எப்படி? கர்ண மகாராஜா இருந்தான், அவனுக்கு இல்லாத சம்சார வேலை யாருக்கும் கிடையாது. ஏன்னா கம்பேரிசன்னா துக்கம். நம்ம ஒருத்தர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, உன்னை பற்றியே நினச்சிட்டுருக்காங்களா அவங்க? அவனுக்கு 100 வேலை இருக்கு. நீ என்ன நினச்சிருக்க, என்னை பற்றி அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்? சம்சார உன்னை பற்றி முதல்ல யோசி, புரியுதா? மற்றவன் என்ன வேணால் நினைக்கட்டும், நினைக்கிறவனா சோறு போட போகிறதில்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால் ஆனால் கர்ணனுக்கு அர்ஜுனனை பார்க்கும்போதே ஒரு எரிச்சல் வருது. பீம கை கொட்டி சிரிப்பான், அவனை கேவலமான பையன், குதிரக்கார பையன், ராதையன். நம்ம நாட்டில் இந்த சொல்லுலேயும் இந்த கண்ணுலேயும் காட்டியே கொண்டு விடுவான், ஹர்ட்டு கில்ட்டு, புரியுதா? அப்படி கர்ணனை கீழ்குலத்தவனா காட்டி அவனை துன்புறுத்துறான். அவன் பிரச்சனைலாம் ஒரே பிரச்சனை தான். அவன் ராஜாவாயிட்டான், அரண்மனை ஆயிடுச்சு, நல்ல வசதி இருக்கு, பால் பாயசெல்லாம் இருக்கிறது, பியூட்டிஃபுல்லாக இருக்கு, எல்லாம் சொகுசு இருக்கு. ஆனால் துன்பம் நீங்கள. துரியோதனம் கூட எல்லாமே கொடுக்க முடியும், பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் ஏன் பெஸ்ட்டு கிருஷ்ணா உங்களுக்கே கொடுக்க போகிறேன் இப்போ கிருஷ்ணரை. ஓகே, சாயந்தரம் டீ குடித்த பிறகு விஸ்வரூப பாராயணம் பண்ண போகிறோம், புரியுதா? சாயந்தரம் டீ குடித்த பிறகு அப்போ எல்லாருக்கும் கிருஷ்ணர் கொடுக்க போகிறேன். சாயந்தரம் எல்லாருக்கும் கிருஷ்ணர் கொடுத்து அதுக்கு பூஜை போட்டு செந்தில்ஜி நம்ம கையில் நான் கொடுக்க போகிறேன், புரியறதா? அதுக்காகவே ஸ்பெஷல் பண்ணி 1 மாதமாக ஃபாலோ பண்ணி அந்த கிருஷ்ணரை வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கேன் நான். அது உங்களுக்கே சொந்தமாக கொடுக்க போகிறேன், புரியுறதா? இது ஒரு விஷயம். அதில் கொடுக்க அந்த கிருஷ்ணரை வச்சுட்டு ஒருத்தன் அழறான்னா அவன் எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருப்பான். பகவான் கிருஷ்ணர் இப்படி சுண்டு வரல மலையை தூக்குறவர். நான் அவரை பார்த்து தான் திருப்தி அடைஞ்சேன். என் கூடயே நீ ட்ராவல் பண்ணிட்டு இப்படி துன்பத்தில் அலையிறைய, வெயிலில் தகிக்கிறிய, சரி திருந்தாது போல இருக்கு. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் முன்னாடி தேரில் இருக்காரு, அழுது வில்லி அம்பியம் போட்டான். பகவான் முன்னாடி இருக்காரு. பகவான் முன்னாடி இருக்கும்போது ஒருத்தர் தேர் எல்லாத்தையும் வில்லெல்லாம் போட்டுட்டு அழுவானா? உனக்கு குருநாதர் இருக்காரு, சுவாமிஜி இருக்காரு, இல்லை பக்கத்துலேயே இருக்காரு, அவர் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறாரு. அவரை பார்த்தாவது கொஞ்சம், அவரை பார்க்கும்போதாவது சிரித்து கொஞ்சம் கஷ்டம் மறந்த மாதிரியாவது இருக்க வேண்டாமா? அப்போ தான் பொத்துக்கிட்டு வருது. நான் நினைப்பேன் அழுதுகிட்டே வரும்போது பலாருன்னு ஒரு அரை விடலாம சொல்லுமா, அதான்ஜி இந்த ஒரே ப்ராப்ளமாக இருக்குச்சு. ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நிஜமாவே சொல்கிறேன், ப்ராப்ளமே கிடையாது. இது இப்போ நீங்கள் உங்களை கவனிச்சிங்கன்னா தெரியும், சில சமயம் தலைவலிக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு இருந்து நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் அவேர்னஸ் இருந்ததுன்னா தலைவலி வந்தது எங்கே போச்சு? ஏன்னா அதை யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது, புரியுதா? நான் பல தடவை பரீட்சை பண்ணியிருக்கேன் நான்.
அந்த நேரத்தில் அப்படியே இது பண்ணோம் பூதாகரமாக. நம்ம அதுக்கிட்ட பேசுறது கூட இல்லை, ஏன்னா அடுத்தடுத்து வேலை பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரவுண்ட் த கிளாக்கில். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தலைவலி யாருக்காவது போயிடும் போல இருக்கு. புரியுது? அதனால் இது ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த இடத்துல ஞானம் குந்தி தேவி சொன்ன உடனே கர்ணனுக்கு இதுவரைக்கும் பட்ட அவஸ்தெல்லாம் போயிடுச்சு. அர்ஜுனன் திட்டுறான், பீமன் கேலி பண்ணுறான், மற்றவங்கெல்லாம் கை கொட்டி சிரிக்கிறாங்க. அந்த நேரத்துலையும் இந்த கர்ண மகாராஜா எப்படி இருக்கான்? ஸ்மைல் பண்ணுறான். ஏன்? அவன் யாரு? சத்திரிய மகாராஜா, பாண்டு குலத்தை சேர்ந்தவன், கௌரவ குலத்தை சேர்ந்தவன், பரத வம்சத்தில் வந்தவன். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே போல நீ ரிஷியோட குலத்தில் வந்தவன், ரிஷியோட கோத்திரத்தில் வந்தவன், ரிஷியோட பரம்பரையில் வந்தவன், ஞானியோட பரம்பரையில் வந்தவன். உன்னுடைய பாஸ் யாரு? உன்னுடைய பாஸ் உங்க வீட்டுக்காரர் இல்லை, உங்க ஒய்ஃப் இல்லை, பின்ன யாரு? அதுதான் என்னுடைய குலத்தில் இருக்கிற ரிஷி. ஒவ்வொருத்தருக்கும் அந்த குலத்தில் ரிஷி இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் இருக்காங்க, குலம் கோத்திரம். அந்த ரிஷி எப்படிப்பட்டவன் தெரியுமா? கோவனாண்டி. அவனுக்கு சொத்து பத்தெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் திறந்தவன். உன்னுடைய மூதாதையர் அப்படியே போய் நீ குரங்கிலிருந்து வந்தவன் சொல்லக்கூடாது, டார்வின் தியரி அது. நீ எங்கே கடைசியாக வந்த? இப்போ ரங்கத்துறை இருக்காருன்னு வச்சுக்க, அவங்க அப்பா இருக்காரு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருக்காரு, அவங்க அப்பா இருக்காரு, அவங்க அப்பா இருக்காரு, அப்புறம் முதல்ல அப்பா யாரு? எல்லாருக்குமே ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரன்லேருந்து வந்த ஒரு ரிஷி இருப்பார், அந்த ரிஷி பரம்பரையில் வந்த அந்த ரிஷியோட பரம்பரை அப்படிதான். அதை தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. அவன் சும்மாவே ஆனந்தமாக இருந்தான், கண்ணை மூடின்னு ஆனந்தமாக இருந்தான், எதுவுமே தேவையில்லை. அந்த விஷயம் தெரிஞ்சுட்டுனா, நான் இந்த ரிஷியோட சம்பந்தப்பட்டவன் தெரிஞ்சுட்டுனா இப்போ இருக்கிற வாழ்க்கை ஆனந்தமாயிடும். அப்படி சொல்லி இந்த சந்நியாசத்துக்குள்ளற எப்படி வருது, என்ன டிபேட்டு, அதை மாத்திரம் சொல்லி நம்ம டீ குடிக்க போகலாம். இங்கே நம்ம எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் மேட்ரு விஷயம் என்னென்னா, ஏக ஆசிரமமா அநேக ஆசிரமம். ஏக ஆசிரமம்ன்றது வேத பூர்வத்தில் கர்மகாண்டி சொல்கிறான், கிரகஸ்த வாழ்க்கை மாத்திரம்தான் இருக்குது. சித்தாந்தி என்ன சொல்கிறான்? வேதாந்தி இல்லை அநேக ஆசிரமம், 4 ஆசிரமம் இருக்குது. பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச ஆசிரமம். அதில் அநேக ஆசிரமம். இப்போ என்ன போட்டின்னா, பேட்டின்னா, வாதம்னா, ஏக ஆசிரமமா அநேக ஆசிரமமா? எதுக்கு நம்ம நடுப்பழனியில் நாளைக்கு மத்தியானம் முடியும், அதுக்குள்ளே நீங்கள் ஓட்டு போடணும். ஏக ஆசிரமவாதியா நீ அநேக ஆசிரமவாதியா? அதாவது கிரகஸ்தத்தில் போயிட்டு கிரகஸ்தத்திலேயே சொல்லக்கூடிய கர்மகாண்டியா, இல்லை நீ கிரகஸ்தன் இல்லை, நான் வானப்பிரஸ்தன், நான் சந்நியாசி, நான் ஏற்றுக்கொள்கிறேன், 4 ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அதனுடைய கடமைகளை நான் செய்கிறேன். வெறும் கிரகஸ்தத்தில் கல்யாணமாகி தாலி கட்டின உடனே அப்போ துவக்கின கர்மத்தை கர்மம் விடவே இல்லை. யார் பிடிச்சுன்னு இருக்கா? கர்மம் பிடிச்சுன்னு இருக்கா, இல்லை இவங்க போய் அதை பிடிச்சுன்னு இருக்காங்களா? அதுக்கு நீ எழுதி கொடுத்துட்டு போனோம். இப்போ ஏக ஆசிரமவாதியா அநேக ஆசிரமவாதியா அப்படின்னு என்கிட்ட அது குரு பூஜையில் சொல்லணும். ஏகாசிரமவாதி
அநேக ஆசிரமவாதி. சும்மா இது சொன்ன போகிறோம், நான் புரிஞ்சுப்பேன். நான் புரியுதா? நீ இப்போ இப்படி போடுறல, பூவெலாம் போடல இல்லை, அப்போ போடும்போது ஒரு பூ போடும்போது ஏகாசிரமவாதி, சரி சரி, அவங்களுக்கு 4 பழம் கொடுப்பேன். நான் அநேக ஆசிரமவாதி 1 பழம் கொடுப்பேன். ஏன்னா அவன் எல்லாத்தையும் தொடர்ந்தவன், சும்மா அப்படி கொடுக்கறதுக்காக. இப்படிதான் நீ ஏக ஆசிரமவாதி சொன்னால் உனக்கு நிறைய பிரசாதம் கிடைக்கும். அநேக ஆசிரமவாதி நீ ஏற்றுக்கொண்டால் பிரசாதம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால் நீ சிந்திச்சு செயல்படு. நாளைக்கு மத்தியானம் வரை சப்போஸ் இருந்தேனா, புரியுதா? இன்றைக்கி ராத்திரியே கிளம்பி போயிட்டேன்னா அதுவும் கிடைக்காது. இன்னைக்கு ஏகாத்மவாதி, புரியுதா? ஏக ஆசிரமவாதி, அநேக ஆசிரமவாதி, இதான் டிபேட்டு. இதை கடவுள் கிருபையில் 7 கிளாஸில் புருஷார்த்த அத்தியாயத்தை, புருஷார்த்த அதிகரணத்தை, 17 சூத்திரத்தை எடுத்தோம். இங்கே 7 வகுப்பில் 4 அதிகரணம் எடுத்துகிட்டு போகிறோம், 2லேருந்து 6 வரைக்கும். புரியுதா? 5 அதிகரணத்தை முடிக்க போகிறோம். எப்படி முடிக்க போகிறோம் பகவான் தான் பார்க்கணும். டீ குடிச்சிட்டு நீ வந்தாலும் வரனாலும் இனிமேல் நான் பாட்டை எடுத்துகிட்டே இருப்பேன். நான் புரியுதா? உனக்காக வெயிட்லாம் பண்ண மாட்டேன். நான் சொல்லிகிட்டே இருப்பேன். யாருக்கு ஞானம் வேணுமோ இங்கே இருப்பான். ஞானம் வேண்டாத ஏக ஆசிரமவாதி அப்படியே ரவுண்டில் சுற்றிட்டு இருப்பான். ஓகே, ராத்திரி நம்ம நடுப்பயணிக்கு போயிட்டு வரலாம். மத்தியானம் லஞ்சு டயத்தில் முருகனை போய் பார்த்துட்டு வரலாம். எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ பார்த்துட்டு வரலாம். முறையாக நாளை காலையில் நம்ம அபிஷேகம் வச்சுருக்கோம். காலையில் அபிஷேகத்துக்கு தரிசனம் பண்ணலாம். அது வரைக்கும் பொறுத்துக்க முடியாதவங்க, இன்றைக்கே உள்ளவங்க நேராக போய் மத்தியானம் லஞ்சு டயத்தில் பார்த்துட்டு போங்க. கதவு சாத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவங்களுடைய வசதிக்கு தகுந்தாப்பில் இப்போ டீ குடிச்சிட்டு உடனே வந்துடணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.